அது என்ன கூட்டெல்லாம் வந்து ஓட்டா மாறாதா? அப்புறம் வேற என்னமோ சொன்னாங்களே, தற்குறி. ஆமாம் ஆமாம் ஆமாம். நம்ம இன்னைக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. ஆனால் தளபதி ஸ்டைல்லே வந்து ஆரம்பிப்போம். என் நெஞ்சில் குடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி வந்து எலெக்ஷனோட ரிசல்ட் ஆல்மோஸ்ட் வந்து யார் தான் வந்து சிஎம் ஆவா அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம பார்க்க போனால் 109 சீட் வந்து தமிழ்நாடு வந்து டிவிக்கு வந்து எடுத்திருக்காங்க. திமுக கூட்டணி வந்து இப்போதைக்கு இருக்கிற நிலைமைப்படி பார்த்தோன்னா 71, அப்புறம் வந்து 54 வந்து ஏடிஎம்கே கூட்டணி. காலையிலேருந்து நம்ம நிலவரத்தை பார்க்கும்போது ஏடிஎம்கே தான் வந்து லீடிங்கில் இருந்தாங்க. பட் ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் அந்த ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படிங்கிற இருக்க மாதிரி இருக்குது. தளபதி பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப வந்து தப்பு பண்ண மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து தளபதிக்கு வந்து ஒரு போட்டிங்கிறது வந்து இந்த தேர்தலில் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியுது. ஏன்னா இருக்கிறது போட்டி போடுறதே பார்த்திங்கன்னா 2வது இடத்துக்கு திமுகவும் அதிமுகவும் தான் வந்து போட்டி போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான. இப்போ வந்து நம்ம பார்க்க போகக்கூடிய ஒரு சில சின்ன டேட்டாவை பார்த்துட்டு அப்புறம் என்னோடய கருத்துக்களையும் வந்து இந்த இதில் வந்து சொல்கிறேன். இது வரைக்கும் ஹையஸ்ட்டாக வந்து ஓட் பர்சன்டேஜ் வந்து யாருக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி அவங்களுக்கு தான் வந்து கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து 1.5 லட்சம் வாக்கு சம்திங் வந்து ஹையஸ்ட்டாக வந்து தமிழ்நாட்டில் மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க. இதிலே வந்து தெரியுது ஓட்டை வந்து எங்கேருந்து பிரிச்சிருக்காங்கன்ட்டு. முக்கால்வாசி ஓட்டு பிரிஞ்சதே வந்து திமுகலேருந்து தான் பிரிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு விஜய் வரப்போ வந்து எப்படி சொன்னாங்கன்னா, என்னங்க ஒரு 10 சீட்டு கூட கிடைக்காது, ஏன்னா 1% வருமா, இவங்களுக்கெல்லாம் வந்து ரசிகர்கள் வந்து தியேட்டரில் தான் வந்து விசில் அடிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மெயினாக தற்குறி. இதில் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா ஓட்டு போடுறவங்களே வந்து இப்படி வந்து தற்குறின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் அந்த தற்குறியாக இருக்கக்கூடிய மக்கள் தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக தேர்ந்தெடுத்து வரலாற்றிலே வந்து இந்த மாதிரி ஒரு எலெக்ஷனை இது வரைக்கும் பார்த்திங்கன்னா யாருமே வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் வந்து நடந்துகிட்ருக்கு. டஃப் ஃபைட்டுன்னு தான் சொல்லலாம். இப்போதைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 118 வந்து எடுக்கணும். இப்போ வந்து நம்ம 109 வந்து இருக்கோம் டிவிகே சார்பாக. ஆக்சுவலாக வந்து இன்னும் வந்து ஒரு 10 சீட் வந்து இருந்ததுன்னா மெஜாரிட்டியை வச்சு நம்ம வந்து சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா வாழ்க்கையிலே வந்து ஒரு முக்கியமான பாடம் வந்து இந்த எலெக்ஷனை வந்து கற்றுக் கொடுத்துருக்கு யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா வந்து ஒருத்தரை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா இந்த ஒரு எலெக்ஷன் மூலமாகவே நம்மளுக்கு இந்த ரிசல்ட் மூலமாகவே தெரியுது. அதே மாதிரி யாரையும் வந்து ஏளனமாக வந்து பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து இந்த ஒரு எலெக்ஷனில் நிரூபிக்கப்படுது. ஏன்னா தற்குறின்னு சொல்லியிருந்தாங்களே, அவங்களே பார்த்திங்கன்னா இதில் வந்து இப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரிசல்ட்லேயே ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான ரிசல்ட் என்னென்னா, கொளத்தூரில் பார்த்திங்கன்னா ஸ்டாலின் வந்து ஜெயிக்கலை. இது வந்து ஒரு மிகப்பெரிய எப்படி சொல்லலாம்னா மிகப்பெரிய வந்து ஒரு அதிர்ச்சின்னு தான் வந்து பார்க்கலாம். ஏன்னா வந்து திமுக வராதுங்கிறது வந்து சப்போஸ் நம்ம ஆல்ரெடி முன்னாடியே ப்ரெடிக்ஷன் பண்ணியிருப்போம். அதில் வந்து நம்ம 180 சம்திங் 90 சம்திங் ஏடிஎம்கே எதிர்கட்சியாக வரும், திமுக வந்து ஆன்டி இன்கரன்சி அதிகமாக இருக்கனால வராதுன்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருப்போம். திமுக தோக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து ஸ்டாலின் தோக்குறது தான் வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து அதிர்ச்சியாக வந்து இருக்குது. அதே சமயத்தில் சேப்பாக்கம் தொகுதியில் துணை முதல்வராக இருக்க பார்த்திங்கன்னா முதலமைச்சர் துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சென்னை வந்து க்ளீன் ஸ்வீப்புன்னு தான் சொல்லலாம். ஸ்வீப் வாட் தி கால் இங்கிலீஷில் ஸ்வீப் தொடர்ச்சி எறியப்பட்டுருக்கு. ஏன்னா சென்னை மக்கள் அப்பா சென்னை வந்து எம்ஜிஆர் டைம்லேயே வந்து இதை வந்து கோட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, எம்ஜிஆராலேயே ஒரு விஷயத்தை வந்து பண்ண முடியலையா. என்ன விஷயம்னா எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதுக்கப்புறம் வந்து எடப்பாடி அவர்கள் அவங்களாலே பண்ண முடியாத ஒரு விஷயத்த சென்னையில் நம்ம தளபதி வந்து பண்ணியிருக்காங்க. அதுதான் பார்த்திங்கன்னா சென்னையோட கோட்டைன்னு சொல்லப்படக்கூடிய அந்த திமுகவோட அந்த கோட்டையை ஒரு சிங்கிள் கூட இல்லாமல் பார்த்திங்கன்னா நொறுக்கி தள்ளியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லணும். திமுக வந்து இந்த தேர்தலில் தோக்கிறதுக்கான முதல் முக்கியமான ஒரு ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலான்னா, ஒரு மனுஷனை ஒருத்தர் இருக்கலாம், ஒரு 25 பேர் 35 பேர் எல்லா விஷயத்திலும் சேர்ந்து அந்த மனுஷனை வந்து பார்த்திங்கன்னா எதிர்த்தா, மெயினாக வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதுவே வந்து வந்தது. முக்கியமாக பார்த்திங்கன்னா டிவிக்கு ஜெயிக்கிறதுக்கான மெயினான காரணம் எதுனா திமுக தான் வந்து சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து தனியாக யோசித்து பார்த்தாங்கன்னா கொடுக்க வேண்டிய ஒரு இதுவாக தான் இருக்கும். நாம் வந்து சும்மா இருந்தோம்னா டிவிக்கு இந்த அளவுக்கு வந்து ஐப்பு கிடச்சிருக்காது, இந்த அளவுக்கு வந்து வந்திருக்காதுங்கிறது தான் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையானோட கருத்து. சும்மாவே பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு ஆளை
உசுப்பத்தி விட்டு இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்காங்க. அதில் மிகப்பெரிய அடியாக வந்து இருந்ததுன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து வின் பண்ணாமல் இருக்கிறது தான் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயங்களாக இருக்குது. சரிப்பா, இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சொல்லணும்னா மேபி வந்து காங்கிரஸோட டிவிக்கு வந்து அலையன்ஸ் வந்து சின்ன சின்ன கட்சிகள் இருக்குல்ல, மெயினாக வந்து காங்கிரஸோட அலையன்ஸ் வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி வந்து பாசிபிலிட்டிஸ் நம்ம வந்து பேசியிருந்தாங்கள்ல, பேசிகிட்டு இருந்த உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அது வந்து சொல்லி இது பண்ணுறதில்ல. காங்கிரஸோட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாமக, விசிகே, இந்திய கம்யூனிஸ்ட் அவங்களாம் பார்த்திங்கன்னா 2-1. டிஎம்கேல இவங்க வந்து கேப்டன் கட்சியில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து முதல் தடவையாக வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதுலேயும் வந்து அவங்களோட கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா பாமக வந்து வெயிட்டாக இருந்திருக்கு. அந்த டைமில் 4 கிட்ட வந்திருக்கு. அவங்களும் பார்த்திங்கன்னா கூட்டணிக்கு இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான். மேஜராக பார்த்திங்கன்னா ஒரு 10 தொகுதி வந்து யார்கிட்டயாவது வந்து சப்போர்ட் வந்து கேட்டு தான் ஆகணும். இன்னும் வந்து எலெக்ஷன் கவுண்ட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. பட் இன்றைக்கி நைட்டு தான் வந்து எக்ஸாக்ட் ரிசல்ட் வந்து தெரியும். என்ன தான் நடந்திருக்கு, என்ன தான் நடக்க போகுது அப்படிங்கிறது யாருக்கு தெரியும். சொல்ல முடியாமல் ஒரு ஷாக்கிங் கூட நடக்கலாம். தளபதி வந்து எதிர்கட்சியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தோட நம்ம வந்து யோசித்து பார்க்கலாம். எப்படி கூட சொல்கிறேனே அப்படின்னு கேட்டேன்னா சொல்ல முடியாதுங்க. அரசியல் என்ன வேணும் நடக்கலாம். ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் ஒன்றா மட்டும் சேர்ந்ததுன்னா விச் இஸ் அமாங் 125 கிட்ட வரும் அவங்களோட கூட்டணி சேர்ந்ததுன்னா. பட் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். பட் அந்த ஒரு பாசிபிலிட்டிஸும் வந்து யோசித்து பார்க்க வேண்டிய விஷயங்களாக தான் இருக்குது. எப்படியா இருந்தாலும் சொல்கிறேன், இந்த ஒரு எலெக்ஷனு வரலாற்றில் பதிவு பண்ண வேண்டிய ஒரு எலெக்ஷன் தான் அப்படிங்கிறது சொல்லலாம். நீங்கள் வந்து இப்போ சொல்கிறேன், தளபதி விஜய் சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 100% ஒரு இருக்குது அப்படிங்கிறது நம்பலாம். ஆனால் டவுன் சைடு நம்ம வந்து யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குல்ல. அதில் நம்ம யோசித்து பார்த்தோன்னா ஒருவேளை அதிமுகவும் திமுகவும் அவங்க சண்டைகள்லாம் வந்து விட்டு ஒன்றா வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்க ஆட்சி அமைத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் வந்து ரொம்ப பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். பட் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனும் அமையறதுக்கான வாய்ப்புகள் இங்கே வந்து பிரகாசமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துட்டு தான் இருக்குது. பட் என்னவாக இருந்தாலும் சரி, தளபதி சிஎம்மாக இருந்தாலும் சரி, தளபதி எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, இந்த ஒரு தேர்தல் பார்த்திங்கன்னா வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய தேர்தல் தான் அப்படிங்கிறது. திமுக அமைச்சர்கள் அப்புறம் ஸ்டார் தொகுதின்னு சொல்லக்கூடிய அமைச்சர்கள்லாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஜெயிச்ச அமைச்சர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து முன்னிலையில் இருக்காங்க இப்போதைக்கு. அதுக்கப்புறம் வந்து சென்னையில் வந்து சேகர் பாபு அவர்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா முன்னிலையில் இருக்காங்க. அப்புறம் ஒரு சில அதாவது இவங்க ஜெயிச்சிட்டாங்கல்ல, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான 33 சம்திங் மந்திரிகளில் ஒரு கணிசமான அமௌண்ட் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அவங்க இதுவாக வந்து இருக்காங்க. இதில் வருந்தத்தக்க வேண்டிய விஷயம் என்னென்னா 2 கட்சியை பற்றி நம்ம பேசியே ஆகணும். அதில் கூட பாஜக வந்து வருது. அது அவங்க கூட பார்த்திங்கன்னா இந்த ஓட்டு எண்ணிக்கையில் இருக்காங்க. அவங்க கூட ஓட்டு எண்ணிக்கையில் வராங்க. கவுன்சிலிங்கில் வந்து பாஜக 1 எம்எல்ஏ பாஜக வந்து முன்னிலையில் வராங்க. 3ஆம் இடம் 2ஆம் இடம் சில இடத்துல கூட வந்து வரதுக்கான இது வந்து பார்த்துட்ருக்கேன். ஆனால் வந்து இந்த லிஸ்ட்டில் இல்லாத ஒரு ஆள் யாருன்னா சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து நாம் தமிழரை தான் சொல்லலாம். விஜய் எதிர்த்து ஒரு 50 வீடியோ போட்டதில் ஒரே ஒரு வீடியோ நம்ம வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சுட்டி காட்டாமல் நாம் தமிழர் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா விஜய் எதிர்ப்புன்னே போனதுனால சீமான் அவர்கள் பார்த்திங்கன்னா காரைக்குடியில் டெபாசிட் கூட வாங்கலை அப்படிங்கிறது தான் வந்து சோகமான விஷயமா இருக்குது. பட் எனிவே இதுதான் வந்து இப்போதைக்கு நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். தளபதி விஜய் வந்து சிஎம் ஆவாரா அப்படிங்கிற அந்த ஒரு இதிலேருந்து, இல்லை வரலாற்றெல்லாம் மாறுதில்ல, அது மாதிரி ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் பங்காளி தானேப்பா, அவங்க கூட சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கும். அதில் கொஞ்சம் இதை வந்து பாருங்கள். கடைசியாக வீடியோ முடிக்கிறதுல வந்து நான் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து முடிக்கிறேன். தளபதி ஃபேனாக பார்த்தோன்னா அண்ணன் வந்து சிஎம் ஆவாரம் தான் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். சரி, அடுத்த ஒரு அப்டேட்ஸில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வெற்றி நிச்சயம்.